சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனா ரோகிணி இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கள பாராட்டிட்டு இருக்காங்க. நீ கூட தான் பூ கான்ட்ராக்ட் எடுத்திருக்கல, இந்த விஷயத்த நான் எல்லார்கிட்டையும் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்து, எதுக்குங்க தேவையில்லாத விஷயம், வேண்டாம் விட்டுடுங்க, இதுக்கு தேவையில்லாம அத்தை ஒரு பக்கம் கோபப்படணுமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி விட முடியும், என்னாலலாம் விட முடியாது, கண்டிப்பா நான் எல்லார்கிட்டையும் சொல்லதான் போறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இவனுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் இருக்காங்க. மீனா பூ கான்ட்ராக்ட் எடுத்திருக்கா, அது எவ்வளவு தெரியுமா, மாசம் மட்டுமே 10,000 ரூபாய்க்கு மேல வரும், அதுவே வருஷத்துக்கு கால்குலேட் லட்சக்கணக்கில் வருமானம் வரும், இதை வச்சு என்னுடைய பொண்டாட்டி லட்சாதிபதி ஆயிடுவான்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் விஜயா, இல்லை இல்லை, இவளுக்கு இந்த அளவுக்கு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கவே கூடாது, இவ்வளோ பணம் வரவும் வரக்கூடாது, இந்த விஷயத்த நம்ம சிந்தாமணி கிட்ட சொன்னா இந்த மீனாவுக்கு ஒட்டு மொத்தமாக ஃப்ளாப் ஆயிடும்லன்னு சொல்லிட்டு விஜய முடிவு பண்ணி சிந்தாமணிக்கு கிட்ட இந்த விஷயத்த சொல்லி எப்படியாவது சிந்தாமணி தான் இந்த கான்ட்ராக்டை எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இந்த விஷயம் மட்டும் முத்துக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சு விஜயாவோட சுயரூபம் தெரிய வருமா, அப்படி தெரிஞ்சா முத்து என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.